தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 7ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் பாட எண் 2 விசையும் இயக்கமும் என்ற பாடத்தில் உள்ள மிக சுருக்கமாக விடையளி பகுதி வினாக்களின் விடைகள். வினா எண் 1, சீரான இயக்கத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களும் சீரான திசைவேகத்தை கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஆசிரியர் கூறுகிறான். காரணம் தருக. இப்போ சீரான இயக்கம் அப்படின்னு சொன்னால் வேகம் சீரானதாக இருக்கும், வேகம் மாறிலியாக இருக்கும். அதே வட்டப்பாதை இல்லை ஒரு ஒழுங்கற்ற பாதைன்னு எடுத்துக்கணும்னா அந்த பாதையில் இயங்கக்கூடிய பொருள்களின் திசை மாறினே இருக்கும். இப்போ வட்டப்பாதைன்னு சொன்னால் ஒவ்வொரு புள்ளியிலும் திசை மாறிக்கொண்டே இருக்கும். அதே அந்த ஒழுங்கற்ற பாதைன்னு சொன்னால் அந்த விளிம்பில் ஒவ்வொரு இடத்துலையும் திசை மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ திசை மாறினா திசைவேகம் மாறுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு சீரான இயக்கத்தில் சீரான வேகம் இருக்கும், ஆனால் சீரான திசைவேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது எவ்வாறு எழுது என்று காண்போம். காரணம், பொருள்கள் வட்டப்பாதையிலோ அல்லது ஒழுங்கற்ற பாதையிலோ சீரான இயக்கத்தில் இருக்கும்போது திசை மாறுகின்றது. எனவே திசைவேகம் மாறுகிறது, சீரானதாக இல்லை. கேள்வி எண் 2, சஃபைரா மாறாத திசையில் மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள். அவளது இயக்கத்தை தொடர்புபடுத்தி எழுதுவோம். இப்போ சஃபைரா மாறாத திசையில்னா நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்க வேண்டும். மாறாத வேகத்தில்னு சொன்னால் சீரான இயக்கத்தில் கொண்டிருக்க வேண்டும். அப்போது வேகமும் மாறல திசையும் மாறல அப்படின்னு சொன்னால் சஃபைரா மாறாத திசைவேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம். எனவே மாறாத திசைவேகத்தில் நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். எவ்வாறு எழுதுவது என்று காண்போம். சஃபைராவின் இயக்கம் மாறாத திசைவேகத்துடன் நேர்கோட்டு பாதை இயக்கமாகும். கேள்வி எண் 3, முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதனை பற்றிய தகவலை நமக்கு அளிக்கிறது என்று உன் நண்பன் கூறுகின்றான். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையினை கண்டறிந்து மாற்றுக. முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு மாறுகிறது என்ற தகவலை அளிப்பதில்லை, திசைவேகம் எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்ற தகவலை அளிக்கிறது. முடுக்கம் அப்படின்னு சொன்னால் திசைவேகம் மாறுபடுகிறது தான் முடுக்கம். அப்போ முடுக்கம்னு சொன்னால் எதை அளவிடுதுன்னு சொன்னால் திசைவேகம் எந்த அளவுக்கு மாறுபடுது அப்படின்றத நமக்கு தகவலை தருது. அப்போ நிலைக்கு பதிலாக திசைவேகம்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா மற்றொரு விடை நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுது என்பதை குறிப்பதுன்னா திசைவேகம். அப்போ திசைவேகம் ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுது என்பதனை பற்றிய தகவல் நமக்கு அளிக்கிறது. அப்போ முடுக்கமானதுக்கு பதிலாக திசைவேகம்னு எழுதணும்னா இந்த திசைவேகமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதனை பற்றிய தகவல் நமக்கு அளிக்கிறது என்று பொருள். அல்லது முடுக்கமானது ஒரு பொருளின் இந்த நிலைக்கு பதிலாக திசைவேகம் எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதனை பற்றிய தகவல் நமக்கு அளிக்கிறது என்று பொருள்படும். நாம் தற்போது எவ்வாறு எழுதென்று காண்போம். 2 வகையான விடைகள் உண்டு. மாணவர்களே, ஏதேனும் ஒரு விடை எழுதினால் போதுமானது. முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை என்பதற்கு பதிலாக திசைவேகம் எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்ற தகவலை நமக்கு அளிக்கிறது. அல்லது மற்றொரு விடை, முடுக்கமானதற்கு பதிலாக திசைவேகமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்ற தகவலை நமக்கு அளிக்கிறது. நன்றி மாணவர்களே.